மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையூடாக இணைந்து கொண்டு அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இப்போ பார்க்க போகிற விஷயம் தரம் 11 விஞ்ஞான பாடத்தில் உள்ள வெப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை கடந்த வகுப்புலேருந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். கடந்த வகுப்பில் நாங்கள் அடிப்படையில் அறிமுகத்தில் வெப்பம் சம்பந்தமான ஒரு அடிப்படை விஷயங்களை வெப்பநிலை தொடர்பாக பார்த்துருந்தாங்க. அதனுடைய இருக்கிற அலகுகள், வெப்பநிலை அளக்கக்கூடிய அலகுகள், அதுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனை பற்றி பார்த்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வெப்பம் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தாங்க. வெப்பம்ன்றதுக்கான ஒரு அடிப்படையான தத்துவம், வெப்பம்ன்ற ஒரு சக்தியினுடைய வடிவம்ன்றதை பரிசோதனை ரீதியாக நிரூபிச்சிருந்தாங்க. அடுத்தது வெப்பத்தினுடைய அளவை எப்படி கால்குலேட் பண்றதுன்றதுக்கான ஒரு அடிப்படையான வகுப்புகள் இன்றைக்கு நாங்கள் இணைஞ்சு கொண்டு இருக்கிறோம். ரைட், வெப்பத்தினுடைய அளவை எப்படி கால்குலேட் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்றது, ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி ரைட். வெப்பத்தினுடைய அளவை வெப்பநிலையால பிரித்தால் வெப்ப கொள்ளளவு வரும். ரைட், அந்த சமன்பாடு படி எனக்கு அலகு வேணும்னா அதுதான் வெப்ப கொள்ளளவு. ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஹீட் கெப்பாசிட்டியினுடைய அலகு என்னன்னு கேட்டால் மேல ஜூல் இருக்குது. வெப்பத்தின் அளவென்றால் அது ஜூல் அளப்போம். ரைட், கீழே வெப்பநிலை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு என்ன? கெல்வின். அப்ப ஜூல் மேல இருக்குது. ஜூல் வந்து வெப்பத்தை அளக்கக்கூடிய சர்வதேச வெப்பம்ன்றது ஒரு சக்தியின் வடிவம் கடந்த கூட தெளிவா பார்த்துட்டோம். ரைட், அப்ப ஜூலை வந்து ஜூல்ல தான் அளப்போம். இரண்டாவது சக்தியினுடைய வடிவம் மேல ஜூல் இருக்குது. கீழே வந்து இருக்கக்கூடியது வெப்பநிலை. அதை நாங்கள் சர்வதேச அலகுல கெல்வின். எதனால் சுருக்கி எடுத்து என்னன்னா கேபிட்டல் J கேபிட்டல் K -1 ஜூல் கெல்வின் -1 தான் சர்வதேச அலகு, வெப்ப கொள்ளளவுக்கான சர்வதேச அலகு. ரைட், ஓகே. அடுத்தது வெப்ப கொள்ளளவை ஜூல் பாகை C -1க்கும் கொடுக்கலாம். ரைட், இது ஒரு நல்ல விஷயம். ரைட், இது பார், வெப்ப கொள்ளளவை ஜூல் பாகை C -1ல கொடுத்தாலும் பிழை இல்லை. ரைட், ஜூல் பாகை 1ல கொடுத்தாலும் பிழை இல்லை. ஏனென்றால் கெல்வினுக்கும் பாகை சிக்கும் என்ன கணக்கு நாங்க பார்த்துட்டோம். என்ன எல்லாமே ஒரு அலகால உயர்த்தத்தை கொடுக்கப்படுறதுதானே. ரைட், இங்கப்பா தெளிவாப்ப ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலையை ஓரலகினால் அதிகரிக்க செய்வதற்கால் ஒரு பாகை சியில இருக்கிற அளவு திட்டத்தில் இருக்கிற ஒரு பிரிவும் சரி, செல்சியஸ் பாகை சி, அதாவது பாகை செல்சியஸ் என்ற அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் கெல்வின் அளவு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் சமமான பிரிவுகள் தானே. அப்போ ஒரு அலகால உயர்த்தத்தை கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் அளவு பாகை சி என்று போட்டாலும் சரி, ஜூல் பாகை C -1 என்று போட்டாலும் சரி, ஜூல் கெல்வின் -1 என்று போட்டாலும் சரி, அது சரியானது. வெப்ப கொள்ளளவு அப்படியும் கொடுக்கலாம். ரைட், அப்ப கிளியர். இது சொல்லப்பட்ட வசனங்கள் கிளியர். ரைட், அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, தன்வெப்ப கொள்ளளவு, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்றது. ரைட், தன்வெப்ப கொள்ளளவுன்றது மிக முக்கியமான போய் நீங்க திணிவு சம்பந்தம். வெப்ப கொள்ளளவுன்றது நான் கதைச்சது. ரைட், தெளிவா எடுத்துக்கொள். ரைட், வெப்ப கொள்ளளவு நான் கதைச்சது Q C தீட்டாண்டு கதைச்சான். என்ன C என்றது கேபிட்டல் C தீட்டாண்டு கதைச்சான். Qன்றது வெப்பத்தின் அளவண்டும், C வந்து நான் வெப்ப கொள்ளளவண்டும், தீட்டாவை வந்து நான் வெப்பநிலை வித்தியாசம்னு கதைச்சேன். வெப்ப கொள்ளளவண்டா என்னென்றால் கிளியர் எடுத்துக்கொள். வெப்ப கொள்ளளவண்டா என்னென்றால் நான் இப்ப பார்த்தேன். வெப்ப கொள்ளளவண்டா என்ன? யாதாயினும் ஒரு பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஒரு அலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு. யாதாயினும் ஒரு பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஒரு அலகினால், ஒரு யூனிட்டால இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட்டை கொடுக்க வேணும், அதுதான் வெப்ப கொள்ளளவு. அது Q C θ ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ரைட், ஓகே. இப்ப அடுத்தது தன் வெப்ப கொள்ளளவுன்றது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதே விஷயம்தான். ஆனா இங்க என்ன சம்பந்தப்பட போவென்றால், எந்த ஒரு பொருளையும் ஒரு அலகு திணிவின் வெப்பநிலையை, அந்த பொருள் வந்து ஒரு பெரிய திணிவு, இப்ப திணிவோடு சம்பந்தப்பட போகுது. அதே விஷயம் வெப்ப கொள்ளளவு விஷயம் திணிவோடு சம்பந்தப்பட போது ஒரு அலகு திணிவின் வெப்பநிலை ஒரு அலகால உயர்த்துறதுக்கு கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் அளவு என்ன? ரைட், அப்ப தன் வெப்ப கொள்ளளவு என்னென்றால், ரைட், இப்போ ஒரு பொருள் ஒன்று இருக்கு. இந்த பொருளுக்கு வந்து இது ஒரு துணிவு இருக்குது. ரைட், கிலோ துணி வண்டா என்ன சும்மா வழங்குறதுக்காக. ரைட், 10 கிலோ துணி வந்தால் அப்போ ஒரு அலகு துணிவின் வெப்பநிலையை ஒரு அலகால் உயர்த்துவதற்கு கொடுக்க வேண்டிய வெப்பத்தின் அளவு. அதுதான் நீங்க விசனம் வடிவப்ப. தன் வெப்ப கொள்ளளவு யாதேனும் ஒரு பொருளின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு, ஓரலகு திணிவுன்றது முக்கியம். ரைட், ஒரு அலகு திணிவு என்றால் 1 கிலோகிராம் திணிவு. ரைட், 1 கிலோகிராம் திணிவு. ரைட், 1 கிலோகிராம் திணிவு பொருளினுடைய வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவது என்றால் 1 கெல்வின் வெப்பநிலையால், 1 கிலோகிராம் திணிவை 1 கெல்வின் வெப்பநிலையால் உயர்த்துறதுக்கு எவ்வளவு சக்தியை வெளியிலிருந்து கொடுக்கணும், வெப்பத்தின் அளவு. ரைட், எவ்வளவு சக்தி வெளியிலிருந்து கொடுக்க வேணுமோ அதுதான் தன் வெப்ப கொள்ளளவு. ரைட், ஓகே. இப்போ இதை எப்படி டெவலப் பண்றேன்னு பார்ப்போம். தன் வெப்ப கொள்ளளவு உங்களுக்கு என்ன தெரியும்? ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு பார்த்தா. இப்ப இதுல கிளியரா அந்த சமன்பாடுகளையே போட்டுட்டாங்க. ரைட், கிளியரா பார்த்துக்கொள். இங்க கிளியரா பார்த்துக்கொள்.
இங்க இந்த படத்தை பற்றி பார். இதுல வந்து இந்த படத்தை பார். வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு. ரைட், வெப்ப கொள்ளளவுன்றது திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு. ஜி சமன் எம்ஜி என்று சொல்றோம். ரைட், சி சமன் எம்ஜி. இதுதான் கணித்தல்களில் பயன்படுத்தப்படுகிற சமன்பாடு. வெப்ப கொள்ளளவுக்கு கணித்தல்களில் பயன்படுத்தப்படுகிற சமன்பாடு சி சமன் எம்ஜி. திணிவை தன் வெப்ப கொள்ளளவு திணிவை வந்து தன் வெப்ப கொள்ளளவால பெருக்கக்குள்ள எனக்கு வெப்ப கொள்ளளவு கிடைக்கும்ன்றது கணித்தல்களில் பயன்படுத்தப்படுகிற சமன்பாடு. ரைட், அப்ப இதுதான் அடிப்படையாக நீ தெரிஞ்சுக்கணும். தன் வெப்ப கொள்ளளவுன்றது இது திணிவு சம்பந்தப்படுது. இது வந்து திணிவுன்னு சொல்லுவோம் நாங்க. திணிவு இந்த சிமோல் சியை வந்து தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இது குழப்புற மாதிரி இருக்கும். தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்க வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். ரைட், வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இப்ப வெப்ப கொள்ளளவு சி சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு. ரைட், இப்ப தன் வெப்ப கொள்ளளவுக்கு அலகு கண்டுபிடி என்று கேட்டால், தன் வெப்ப கொள்ளளவுகளுக்கு அலகு கண்டுபிடி என்று கேட்டால், ரைட், நாங்கள் தெரியும் வெப்ப கொள்ளளவு சி கேபிட்டல் சி அலகு வந்து என்னன்னு பார்த்தாங்க ஜூல் கெல்வின் -1 பார்த்தாங்க. ரைட், இப்ப தன் வெப்ப கொள்ளளவுக்கு அலகு கண்டுபிடினா என்ன செய்யணும்? ஜி சமன் எம்ஜி. இதுல வந்து நான் இந்த சிமோல் ஜியை வந்து நான் இதுதான் தன் வெப்ப கொள்ளளவு. அப்ப நான் அடுவாய் ஆகினேன் என்றால் எனக்கு பெரிய ஜீன்கள் எம்மண்டு வரும். அப்ப பெரிய ஜீன் அலகு வந்து இதை நான் சொல்வேன்னா சரி, பெரிய ஜீன் அலகு ஜூல் கெல்வின் -1. கீழே இருக்கிற ஒரு திணிவு அவர் கிலோகிராம். இந்த கிலோகிராம் மேல போனால் ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தான் சர்வதேச அலகு, தன் வெப்ப கொள்ளளவுக்கான சர்வதேச அலகு. ரைட், அப்ப தன் வெப்ப கொள்ளளவுக்கான சர்வதேச அலகு இங்க போட்டு பேர் ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 என்றது தன் வெப்ப கொள்ளளவுக்கான சர்வதேச அலகு வேண்டும். அதை ஜூல் கிலோகிராம் -1 பாகிசி -1 கொடுக்கலாம். ஏன்னா கெல்வின் அளவு திட்டத்தில் உள்ள ஒரு பிரிவின் தூரமும் பாகிசி அளவு திட்டத்தில் உள்ள ஒரு பிரிவின் தூரமும் சமனபடியா இப்படியும் கொடுக்கலாம். ரைட், அப்போ உனக்கு அடிப்படையாக தெரிய வேணும். தன் வெப்ப கொள்ளளவு திணிவால வரைக்கினா வெப்ப கொள்ளளவு வரும். ரைட், இப்போ சில பொருட்களினுடைய தன் வெப்ப கொள்ளளவுகளின் அளவுகளை தந்திருக்கிறான். ரைட், சில பொருட்களினுடைய தன் வெப்ப கொள்ளளவுகளின் அளவுகளை சும்மா பார்த்து வச்சிருக்கேன். சில திரவியங்கள் நான் சொன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு எல்லாம் மாறுபடும். ரைட், தன் வெப்ப கொள்ளளவு சிமோல் சீல குறிக்கும். எந்த ஒரு திரவியத்திலையும் தன் வெப்ப கொள்ளளவை சிமோல் சீல குறிக்கிறது, கேபிட்டல் சி இல்லை. கேபிட்டல் சி சமன் எம்ஜி என்று தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட், வெப்ப கொள்ளளவு திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். திணிவை தன் வெப்ப கொள்ளளவால பெருக்கினால் வெப்ப கொள்ளளவு வரும். ரைட், அதை தெளிவாக எடுத்து வச்சுக்கொள். வெப்ப கொள்ளளவை கேபிட்டல் சியிலையும் தன் வெப்ப கொள்ளளவை சிமோல் சியிலையும் சொல்றது. வெப்ப கொள்ளளவுன்றது யாதாயினும் ஒரு பொருள் ஒன்றின் வெப்பநிலையை ஒரு அலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு வெப்ப கொள்ளளவாகும். தன் வெப்ப கொள்ளளவு என்றால் யாதாயினும் ஒரு பொருள் ஒன்றின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓரலகினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பத்தின் அளவு தன் வெப்ப கொள்ளளவு ஆகும் என்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்றேன். ஓகே, இங்க மேலதிக அறிவிக்கின்ற சில விஷயங்கள் சொல்லி இருக்குது. நீர் இருக்குது, பனிக்கட்டி இருக்குது, மண்ணெண்ணெய் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, ரப்பர் இருக்குது, அலுமினியம் இருக்குது. அது மாதிரி இங்கே கான்கிரீட், இரும்பு, கென்னர், செம்பு, நாகம், ரசம், ஈயம் என்று சொல்லி சில பதார்த்தங்களினுடைய தன் வெப்ப கொள்ளளவுகள் பாருங்க. அதுலேயே கிடக்கு. தன் வெப்ப கொள்ளளவுகள் மாறுபடும். எல்லாத்துக்கும் ஒரே பெருமானம் வராது. திரவியங்களை பொறுத்து அது மாறுபடும். இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எக்ஸாமுக்கு அவங்க கேள்வியிலே தருவாங்க. இந்த பொருள் பதார்த்தத்தினுடைய வெப்ப கொள்ளளவு என்ன, இந்த பதார்த்தத்துடைய திணிவு என்ன என்று தந்தால் நீ தன் வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கலாம். ஜி சமன் எம்ஜி என்ற சமன்பாடை யூஸ் பண்ணி உனக்கு வெப்ப கொள்ளளவும் தெரியும் திணிவும் தெரியும் என்றால் இந்த சமன்பாடில் போட்டு தன் வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கலாம். அல்லது தன் வெப்ப கொள்ளளவு என்னன்றதை ஒரு கேள்வியில டிரெக்டா தருவாங்க. அப்ப அதை நேரடியாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்கள் அடுத்த இப்போ வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு என்ன விளங்கிடுது. இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்த சமன்பாடு நாங்கள் டெவலப் பண்ண போறோம். ரைட், வெப்பத்தின் அளவை காணுங்க. இதான் எங்களோட ஃபைனல் விஷயம். ரைட், ஓகே. இப்போ ஒரு பதார்த்தத்தில் இருக்கிற வெப்பத்தின் அளவை என்னன்னு காண போறோம். ரைட், ஓகே. அதுக்கு நாங்கள் ஈக்குவல் பண்ண ஒரு எடுக்கப்படுது. இந்த சமன்பாடுல அப்படி வந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நோமலை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஒரு குறித்த பதார்த்தத்தில் வெப்பத்தை அகத்துறிஞ்சும் போது அல்லது வெளிவிடும் போது பெரும்பாலும் வெப்பநிலையில ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட், உங்களுக்கு தெரியும். நாங்கள் வெப்பம் தொடர்பான பகுதியில் பார்க்க கிளியா பார்த்தாங்க. வெப்பநிலையில ஒரு டிஃபரன்ஸ் இருந்தால் கட்டாயம் வெப்பம் இடம் மாற்றப்படும். ரைட், வெப்பம் கூடிய இடத்துல குறைஞ்ச இடத்துல இடம் மாற்றப்படும். ரைட், அங்கே ஒரு வெப்ப பரிமாற்றம் நடக்கப்படும். ரைட், வெப்பத்தை காண்றதுக்கான ஒரு சமன்பாடு நான் சும்மா உங்களுக்கு விளங்குற மாதிரியே கதைக்கிறேன். ரைட், கியூ சமன் எம்சி தீட்டான சமன்பாடு நீ ஞாபகம் வச்சுக்கோ. கியூ சமன் எம்சி தீட்டா என்ற ஒரு சமன்பாடை ஞாபகம் வச்சுக்கொள். ரைட், ஓகே. அல்லது இன்னொரு சமன்பாடு நீங்க எழுதி கொள்ளலாம். கியூ சமன் சி கேபிட்டல் தீட்டா. இந்த சமன்பாடு நான் முதல் பார்த்த சமன்பாடு, அந்த சமன்பாடை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இன்னொரு சமன்பாடு இருக்குது சி சமன், இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சமன்பாடு எம் சி, இதுவும் ஒரு சமன்பாடு. இந்த மூன்று சமன்பாடும் தான்
எங்களுக்கு இந்த வெப்பமன்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சமன்பாடுகள் ரைட். இந்த முதலாவது சமன்பாடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Q சமன் mc தீட்டான்றது வெப்பத்தின் அளவை காண்றது, இந்த அளவை காண்றதுக்கான சமன்பாடு Q சமன் mc தீட்டா ரைட். அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு சமன்பாடு பார்த்தனாங்க ரைட். Q சமன் c தீட்டான ஒரு சமன்பாடு, வெப்ப கொள்ளளவையும் வெப்பநிலை வித்தியாசத்தையும் பெருக்கினால் எனக்கு வெப்பத்தின் அளவு வர மட்டும் பார்த்தனா. இது எங்கிட்ட சிலபஸ்ல இல்லையா, நான் இதை அவாய்ட் பண்றேன் ரைட். இந்த சமன்பாடு கட்டாயம் மஸ்ட் ஆனது. கேபிட்டல் C சமன் வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு ரைட். இதை யூஸ் பண்ணி வெப்ப கொள்ளளவை தீட்டாவால பெருக்கினா, வெப்ப கொள்ளளவை தீட்டாவால பெருக்கினா வெப்பத்தின் அளவு வரும். இந்த வெப்ப கொள்ளளவுக்கு பதிலாக mc போடலாம். இந்த சமன்பாடுல படி வெப்ப கொள்ளளவுக்கு பதிலாக mc போடலாம். அந்த இடத்துல mc கொண்டு போட்டால் mc தீட்டான்னு வரும். அதுதான் வெப்பத்தின் அளவு ஃபைனல் சமன்பாடு ரைட். அப்ப இந்த சமன்பாடை மட்டும் நீ ஞாபகம் வச்சிருந்தால் சரி, வேற ஒன்றும் உனக்கு தேவையில்லை. Q சமன் mc தீட்டா, அதான் நீங்க கடைசியாக சொல்லியிருக்கான். m கிலோகிராம் பதார்த்தத்தை தீட்டா பாக சி வெப்பநிலையாக உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் mc தீட்டா. ஆகவே Q சமன் mc தீட்டா தான் ஃபைனல் ஈக்குவல் வெப்பத்தை காண்றதுக்கான சமன்பாடு ரைட். ஓகே, இதுல வந்து கிளியரான சொல்லியிருக்கான். இந்த இதை பார்த்துக்கொள் ரைட். வெப்பத்தின் அளவு Q1 எடுக்கிறாங்க, அவங்க Q1 எடுத்துக்கொள்றாங்க, பிரச்சனை இல்லை. Q சமன் mc தீட்டா சமன்பாடு. நாங்க படிக்கிற காலத்துல இதை H எடுத்துக்கொண்டாங்க. H சமன் mc தீட்டா. Hன்றது ஹீட் எனர்ஜி தானே, அப்ப H சமன் mc தீட்டா எடுத்துக்கொண்டாங்க. நீங்க எப்படி எடுத்தாலும் ஓகே, Q சமன் mc தீட்டா எடுத்தாலும் ஓகே, H சமன் mc தீட்டா எடுத்தாலும் ஓகே. நாங்க Qவே ஃபாலோ பண்ணுவோம் ரைட். அது புக்ல இருக்க அதே ஃபாலோ பண்ணுவோம் ரைட். ஓகே, Q1 வெப்பத்தின் அளவு ஜூல் அளக்கிறது, அது தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. M திணிவு, பதார்த்தத்தின் திணிவு, அது கிலோகிராம் நடக்கிறது ரைட். C என்றது தன் வெப்ப கொள்ளளவு, சிமோல் C. அந்த Cலேயே சில வேரியேஷன்ஸ் இருக்கு. சிமோல் C யூஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் C யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் C என்றது வெப்ப கொள்ளளவு, சிமோல் C என்றது தன் வெப்ப கொள்ளளவு ரைட். அப்ப தன் வெப்ப கொள்ளளவுக்கான அலகு வந்து ஜூல் கிலோகிராம் -1 பாகை -1. தன் என்ற சொல்ல பார்த்தோம் விளங்கணும், ஒரு திணிவு அங்க சேருது. ஆகவே போடணும் ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அதுதான் அது சர்வதேச அலகு. அல்லது கெல்வினுக்கு பதிலாக பாகை போட்டாலும் பிழை இல்லை. ஜூல் கிலோகிராம் -1 பாகை -1 போட்டாலும் பிழை இல்லை ரைட். அது தெளிவாக சொல்லுவோம். அடுத்தது தீட்டான்றது வெப்பநிலை ஏற்பட்ட மாற்றம். வெப்பநிலை மாற்றம் இல்லாட்டிக்கு வெப்ப பாய்ச்சல் இருக்காது. வெப்பநிலை மாற்றம் 0 என்றால் வெப்ப பாய்ச்சல் இருக்காது. என்ன தெரியும், வெப்ப சமநிலையில் இருக்கிற பொருளுக்கு வெப்ப மாற்றம் நடக்காது. இந்த சமன்பாடு படியே பார்க்கலாம் நீ ரைட். Q சமன் mc தீட்டா தான் சமன்பாடு. இந்த தீட்டா வந்து 0வா இருந்தால், அதாவது வெப்பநிலை வித்தியாசம் 0 இருந்தால், 0 கெல்வினா இருந்தால், இந்த mc எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த 0ஓட பெருக்கிறதால எவ்வளவு சமன்பாட்டுக்கு இங்கால எவ்வளவுமே 0வா போயிடும். அப்ப சமன்பாட்டுக்கு அங்கால Qவும் 0வா போயிடும். அப்ப வெப்பத்தின் அளவு 0னா வெப்ப பாய்ச்சல் இல்லை. அப்ப வெப்பநிலை வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால் வெப்ப பாய்ச்சல் இல்லை. அதனால வெப்பநிலை மாற்றம் கட்டாயம் இருக்கணும், இருந்தால் தான் வெப்பத்தின் அளவு ஒன்று வரும் ரைட். அதை தெளிவாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க ரைட். ஓகே, அடுத்து நாம பார்க்க போறது, நாங்க இப்போ ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம் ரைட். வெப்பத்தை அளவை காண்றதுக்கான ஈக்குவேஷன் எங்களுக்கு தெரியும். Q சமன் mc தீட்டா. இதைத்தான் மோஸ்ட்லி நாங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம் ரைட். Q சமன் mc தீட்டான்ற சமன்பாடு தான் நாங்க நிறைய இடங்களை யூஸ் பண்ணுவோம். இந்த Qன்றது வெப்பத்தின் அளவண்டும், M பதார்த்தத்தின் திணிவண்டும், C தன் வெப்ப கொள்ளளவு. வெப்ப கொள்ளளவு கிடையாது, தன் வெப்ப கொள்ளளவு ரைட். தன் வெப்ப கொள்ளளவு வேண்டும். தீட்டான்றது வெப்பநிலையில் ஏற்பட்ட வித்தியாசம் என்பதையும் சொல்றோம் ரைட். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். இந்த புக்கில் ஒரு கேள்வி ஒன்றை பார்ப்போம். செம்பின் தன் வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 ஆகும் ரைட். செம்பின் தன் வெப்ப கொள்ளளவு ஜூல் கிலோகிராம் -1 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் பாகை C -1 ஆகும் ரைட். 5 கிலோ திணிவுள்ள செம்பின் வெப்பநிலையை ரைட், அப்ப திணிவு தெரியும் 5 கிலோ உண்டு, வெப்பநிலையை 10 பாகை C-னால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவை காணும் ரைட். ஓகே, இந்த கால்குலேஷன் எப்படி செய்யறேன்னால், இப்படிலாம் வசன மொழியெல்லாம் நீ செய்ய தேவையில்லை ரைட். சிம்பிளான விளங்க மாதிரி கேட்கிறேன். Q சமன் mc தீட்டா ரைட். Q சமன் mc தீட்டா ரைட். ஓகே, உனக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன, வெப்பத்தின் அளவை காணும். அப்ப Qவை தான் நீ கண்டுபிடிக்க வேணும் ரைட். திணிவு, அந்த செம்பினுடைய மொத்த திணிவு எவ்வளவு, 5 கிலோகிராம் செம்புன்னு சொல்லி அது கேள்வி ரைட். அப்ப இப்போ கூட 5 கிலோகிராம் ரைட் இன்டூ C என்றவர் என்ன, தன் வெப்ப கொள்ளளவு. செம்பின் தன் வெப்ப கொள்ளளவு கேள்வியில கட்டாயம் தருவான். அதில் முதல் வசனத்தில் கிடையாது. செம்பின் தன் வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1, அது என்ன பாகை C -1 ரைட். ஓகே, பாகை C -1 ரைட். ஓகே, இன்டூ வெப்பநிலை ஏற்பட்ட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 10 பாகை C. இங்க 10 பாகை C-யால உயர்த்த வேணும். அப்போ 10 பாகை C வெப்பநிலை ஏற்பட்ட டிஃபரன்ஸ் ரைட். இப்ப நம்பரோட பெருக்கு, அலகுகளோட பெருக்கு ரைட். ஓகே, Q சமன் இதுல எழுதுறேன் ரைட். நம்பரோட பெருக்கு, அலகுகளோட பெருக்கு. நம்பர் இங்க 5 கிடக்கு ரைட். இது ஒரு 5, இதுல ஒரு 400 கிடக்கு, இது ஒரு 10 கிடக்கு. எவ்வளத்தையும் பெருக்கினா உனக்கு வரும் 20,000 வரும் ரைட். 20,000 வரும். இப்ப அலகுகளோட சுருக்கு என்று கேட்டால், இந்த இடத்துல ஒரு கிலோகிராம் இருக்குது ரைட்.
இந்த இடத்துல ஒரு கிலோகிராம் -1 இருக்குது ரைட். அப்போ கிலோகிராம் -1ஐயும் கிலோகிராமையும் கேன்சல் பண்ணு, இல்லை ரெண்டு பேரும் எடுக்கணும் ரைட். ஓகே, இங்கே ஒரு பாகை C -1 இருக்குது, இங்கே ஒரு பாகை C இருக்குது. அப்போ பாகை C -1 பாகை C ரெண்டையுமே கேன்சல். யார் மிஞ்சுது? ஒரு ஜூல் மட்டும் மிஞ்சுது. ஆகவே 20,000 ஜூல். அப்போ வெப்பத்தின் அளவு 20,000 ஜூல்ன்றது இந்த கேள்வி செய்யறதுக்கான சரியான முறை ரைட். அப்போ Q சமன் MC θ தான் அடிப்படையான சமன்பாடு. வெப்பத்தின் அளவு தான் கேட்டவர். 5 கிலோ துணிவுள்ள செம்பன்னு சொல்லியாச்சு ரைட். 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 தான் அதனுடைய தன்வெப்ப கொள்ளவன கேள்வியில் கிடக்குது. 10 பாகை சியால அதை உயர்த்த வேண்டும் என்றால் அப்போ வெப்பநிலை ஏற்பட்ட டிஃபரன்ஸ் 10. அப்போ எல்லாத்தையும் அப்படி அலகோட பிரதியீடு. இப்போ நம்பர்ஸோட பெருக்கு, அலகுகளோட பெருக்கு. அந்த கதையின்படி நம்பர்ஸ் எடுத்து 5 தர 400 தர 10 20,000. அலகுகளை சுருக்கி கிலோகிராம் -1 கேன்சல், பாகை C -1 பாகை C கேன்சல், மிஞ்சுறது ஜூல் மட்டும். அப்போ 20,000 ஜூல் தான் இந்த வெப்பத்தின் அளவு. அதாவது 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 தன்வெப்ப கொள்ள உள்ள செம்பு 5 கிலோகிராமை வந்து ஒரு 10 பாகை சியால உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இவ்வளவு கீட்டு நான் கொடுக்க 20,000 ஜூல் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தை கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு விளங்கும் வெப்பத்தை வந்து நாங்கள் ஜூல் அளக்குறோம்னு சொல்லி. இப்போ வெப்பத்தின் அளவு தானே ஜூல் அளக்குறோம்னா வெப்பம் ஒரு சக்தி என்று உங்களுக்கு கிளியராக விளங்கும். கால்குலேஷன் கூட உங்களுக்கு ஈஸியாக விளங்குது. வெப்பம்ன்றது ஒரு சக்தின்னு விளங்குது. ஜூல் அளக்குறோம். ஸோ அது ஒரு சக்தின்னு கிளியராக விளங்குது. வெப்பநிலைன்றது பாகை சியில் கிடைக்கும். அது வெப்பத்தினுடைய அளவு, தன்மையை பொறுத்து, சூட்டினுடைய நிலை ரைட், வெப்பத்தினுடைய நிலை ரைட். இப்போ நாங்கள் அடுத்த ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம் ரைட். ஓகே, இந்த கேள்வியை பார்ப்போம் ரைட். இந்த உதாரணம் உண்டான ஒரு கேள்வி கிடக்குதானே, அந்த கேள்வி இருக்கா பார்ப்போம் ரைட். ஓகே ஓகே, இந்த கேள்வியை பாருங்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 ஆகும். அப்போ பொதுவாகவே எல்லா கேள்வியிலையும் தன்வெப்ப கொள்ளளவு தந்துருவாங்க ரைட். ஓகே, 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 அது நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு. நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கோ இல்லாட்டி வச்சிருக்காட்டும் பரவாயில்லை. என்றால் அது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒரு பகுதி ரைட். நீர் சம்பந்தமாக தான் இந்த வெப்பம் பாடத்தில் அடிக்கடி வராது. அப்போ நீரின் தன்வெப்ப கொள்ளளவு உனக்கு கையுக்குள்ளாது படிஞ்சிடும், கையிலேயே படிஞ்சிடும். நிறைய கேள்விகள் இந்த வெப்பம் சம்பந்தமான கேள்விகளில் நீருடைய தன்வெப்ப கொள்ளளவு அது வந்து கொண்டு இருக்கு. 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 அடிக்கடி கேள்விகளை கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு ரைட். ஓகே, அப்போ நீரின் தன்வெப்ப கொள்ளளவு கேள்வியில் 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 கொடுத்தாச்சு. 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை, அப்போ நீரின் திணிவு தெரியும் 2 கிலோ தண்ணி இருக்குது ரைட். ஓகே, வெப்பநிலையை 10 பாகை சியால உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்பத்தை கொடு ரைட். சிம்பிளான விளங்காம இருக்காங்க இதில் ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு பாத்திரம் இருக்குதாண்டி யோசி ரைட். இந்த இடத்துல ஒரு பாத்திரம் இருக்காண்டி யோசி. இந்த பாத்திரத்துக்குள்ள வந்து நீர் இருக்குது, தண்ணியை நிரப்பியிருக்கிறாங்க. தண்ணியினுடைய வெயிட் மேஸ் வந்து திணிவு வந்து தண்ணியின் திணிவு வந்து 2 கிலோ ரைட். தண்ணியினுடைய தன்வெப்ப கொள்ளளவு, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு Z சமன் ஸ்மால் C தானது 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1. பொதுவாக பாகை C -1 பாய்க்கலாம், கெல்வின் -1 பாய்க்கலாம், எல்லாம் உண்டு தான் ரைட். ஓகே, அடுத்தது தீட்டாவில் இருக்கிற டிஃபரன்ஸ், தீட்டா இந்த பெருமானம் வந்து வெப்பநிலையில் இருக்கிற வித்தியாசம் வந்து 10 பாகை C உயர்த்தணும் என்ன. அப்போ 10 பாகை C ரைட். ஓகே, இப்போ இந்த கல்குலேஷன் பாட்டில் போட்டீங்கன்னு சொன்னால் கிடைக்கும் Q சமன் MC θ சமன்பாடு. Q சமன் MC θ சமன்பாடு ரைட். உனக்கு வெப்பத்தின் அளவு தான் வேணும், Q தான் என்னென்று வேணும் ரைட். திணிவு எவ்வளவு 2 கிலோ நீர் என்று சொல்லியாது. அப்போ 2 கிலோகிராமா போடும் ரைட். ஓகே, தன்வெப்ப கொள்ளளவு C என்றது தன்வெப்ப கொள்ளளவு கீழில் அந்த இடத்துக்கு 4200. அப்போ 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 ரைட். ஓகே, இன்டூ அடுத்தது வெப்பநிலை ஏற்பட்ட வித்தியாசம் உள்ளது 10 பாகை C ரைட். அப்போ 10 பாகை C ரைட். இப்போ நம்பர்ஸோட பேருக்கு, அலகுகளோட பேருக்கு, அந்த கதையை போடுங்க. அப்போ Q சமன் நம்பர்ஸோட பேருக்குன்னா நீங்கள் 2 தர 4200 தர 10 என்ன அப்படின்னால் 84,000 ஜூல் மட்டும் வரும். ஏன் ஜூல் வரும்? இந்த கிலோகிராம் -1 ரெண்டும் கேன்சல் ரைட். அந்த மாதிரி இந்த பாகை C -1 இந்த பாகை C ரெண்டும் கேன்சல். அப்போ மிஞ்சிறவர் ஜூல் மட்டும்தான். ஆகவே கியூவினுடைய அலகு, வெப்பத்தினுடைய அளவு ஜூல்ல அளக்கிறது. அப்போ 84,000 ஜூல் தான் இந்த கேள்விக்கான விடை. தண்ணியினுடைய தன்வெப்ப நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகை C -1 ஆகும். 2 கிலோகிராம் நீரின் வெப்பநிலையை 10 பாகை C உயர்த்துவது ரைட். 2 கிலோ தண்ணி எடுத்து நீ ஒரு ஜக்கில் வச்சுட்டு 2 கிலோ தண்ணி எடுத்து நீ ஒரு ஜக்கில் வச்சுட்டு அதில் வெப்பநிலையை 10 டிகிரி 10 பாகை C நீ கூட்டுறதுக்கு 84,000 ஜூல் சக்தியை கொடுக்க வேணும் ரைட். பாருங்க, அந்த ஆன்சரும் அப்படித்தான் வந்திருக்கு. 84,000 ஜூல் தான் அந்த ஆன்சர் வந்திருக்கு ரைட். புக்கில் செஞ்சு காட்டியிருக்காங்க.
84,000 ஜூல் என்ற ஆன்சர் தான் வந்து. ஸோ பிரச்சனை இல்லை, ரைட். அடுத்து நாங்கள் உதாரணம் 2 இன்னொரு கேள்வியை பார்ப்போம். அந்த கேள்வியை செய்வோம், ரைட். ஒரு அலுமினிய துண்டின் திணிவு 0.5 கிலோகிராம் ஆகும், ரைட். ஒரு அலுமினிய துண்டின் திணிவு 0.5 கிலோகிராம் ஆகும். அதன் வெப்பநிலையை 25 பாகை சியில் இருந்து, ரைட், 25 பாகை சியில இருந்து 45 பாகை சியிலும் உயர்த்துவதற்கு 45 பாகத்துக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவை காண்க, ரைட். ஓகே. இந்த அலுமினியத்தின் தன்வெப்ப கொள்ளவு கேள்வியில் நான் சொன்னான், திரும்ப சொன்னான். தன்வெப்ப கொள்ளவு நீ பாடமாக தேவையில்லை, கேள்வியில கட்டாயம் தருவான், சகல கேள்வியிலையும் கட்டாயம் தருவான், ரைட். அலுமினியத்தின் தன்வெப்ப கொள்ளவு 900 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1 இருக்குது, ரைட். திணிவு தெரியும், வெப்பநிலையில் ஏற்பட்ட டிஃபரன்ஸ் தெரியும், தன்வெப்ப கொள்ளவு தெரியும். வெப்பத்தின் அளவை காண்றதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Q = mc θ. அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணு. வெப்பத்தின் அளவு தான் உனக்கு வேணும், ரைட். ஓகே. இப்போ திணிவு 0.5 கிலோகிராம் நீ அப்படியே போடல, 1/2 கிலோன்னு போடலாம். 0.5 கிலோன்றது பின்னங்களை வெட்டுற சோத்துக்கு தான் நான் 1/2 கிலோன்னு போடுறேன். அது எனக்கு நல்ல 1/2 கிலோன்னு தான் போடுறேன், ரைட். 1/2 கிலோ 0.5 தான் நீ போடணும். நீ 1/2 கிலோன்னு போட்டால் பிளவு போடலாம், ரைட். ஓகே. 1/2 கிலோன்னு போடு இன்டூ தன்வெப்ப கொள்ளளவு. இங்கே கேள்வி வந்து அலுமினியத்தின் தன்வெப்ப கொள்ளளவு வந்து 900 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி -1, ரைட், இன்டூ வெப்பநிலை ஏற்பட்ட டிஃபரன்ஸ். அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். எங்க இருந்து இங்கே வெப்பநிலை மாறப்போ பாருங்க, அதன் வெப்பநிலை 25 பாகை சியில் இருந்து 45 பாகை சிக்கு மாறுது. இவ்வளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ 45ல இருந்து 25 கழிக்கணும். கழிக்கணும்னா 20 பாகை சின்னு வேற டிஃபரன்ஸ். அப்போ 20 பாகை சி தான் டிஃபரன்ஸ். குழந்தைங்க போடு 20 பாகை சி. சிலருக்கு விளங்க என்ன நடந்தாங்க, ரைட். கவனமா பார். அதன் வெப்பநிலையை 25 பாகை சியில் இருந்து 45 பாகை சிக்கு உயர்த்த வேண்டும் என்றால் வெப்பநிலையை மாற்ற வேணும். அப்போ இவ்வளவுக்கு மாற்ற வேணும். 45க்கு மாற்றணும், 25க்கு மாற்றணும். 45லேருந்து 25 கழிச்சு போட்டு அவ்வளவு தான் டிஃபரன்ஸ். வெப்பநிலை ஏற்பட்ட வித்தியாசம் தான் அதில் போடணும். அப்போ 45 பாகையிலேருந்து 25 பாகையிலேருந்து 45 பாகைக்கு போகுதுன்னா 20 பாகை சி அளவு கூடியிருக்கு. அப்போ 20 அங்கே போடுவார், ரைட். போட்டு இதனை சுருக்கி என்ன கிடைக்கும்? Q = இந்த அடையை போடுவாங்க. இந்த அடியோட இந்த 20 தட்டி இதில் ஒரு 10 எடுத்தாலும் எனக்கு ஈஸி. 10ஆல் பெருக்கிறது ஈஸி. அப்புறம் இந்த 2ஐயும் இந்த 20ஐயும் பட்டி அதில் 10 போடுவேன். 10ஆல் இந்த நடுவில் 900 பெருக்கிறேன் என்றால் 9000 என்று கிடைக்கும், ரைட். 9000 கிடைக்கும். அலகுகள் எப்படி வரும்? இந்த கிலோகிராமும் இந்த கிலோகிராம் -1 கேன்சல், ரைட். அது மாதிரி இந்த பாகை சி -1 இந்த பாகை சியும் கேன்சல், மிஞ்சிறவர் ஜூல் மட்டும். அப்போ வெப்பத்தின் அளவு எப்பவுமே ஜூல் வரணும். ஆகவே 9000 ஜூல் தான் இந்த கேள்விக்கான ஆன்சர், ரைட். அப்போ ஒரு அலுமினிய துண்டு வந்து 0.5 கிலோ துணிவுள்ள ஒரு அலுமினிய துண்டு வந்து 25 பாகை சி வெப்பநிலையிலிருந்து 45 பாகை சி வெப்பநிலை உயர்த்துறதுக்கு தேவையான வெப்பத்தின் அளவு 9000 ஜூல், ரைட். இந்த ஆன்சருக்கு சரியோன்னு செக் பண்ணிப்போம். 9000 ஜூல் என்ற ஆன்சர் இந்த கேள்விக்கு சரியான்னு பார்த்தால் சரியாக இருக்குது, ரைட். நீங்க இதெல்லாம் செஞ்சு காட்டுங்க. சரியான முறை தான், சரியான முறை. Q போட்டு அலகுகளோட பிரதிடுறது பெட்டர். இந்த 2வது வரி பெட்டரான ஆன்சர். இப்படி அலகுகளோட பிரதிடாட்டிக்கு பிள்ளையாண்டு கேட்டால் அப்படி இல்லை. பட் அலகுகளோட பிரதியிடல் பெட்டர் ஃபைனல் எக்ஸாம்ல அதை நோட் பண்ணுவாங்க, ரைட். ஓகே. இப்போ உதாரணம் 3வது உதாரண கேள்வியை பார்ப்போம், ரைட். ஓகே. 3வது கேள்வி பார்ப்போம். 30 பாகை சி வெப்பநிலையில் உள்ள 2 கிலோகிராம் செம்பிற்கு 20,000 ஜூல் வெப்பத்தை வழங்கும் போது அதன் இறுதி வெப்பநிலை யாது? செம்பின் தன்வெப்ப கொள்ளளவு 400 எடுத்துருங்க. வெப்பத்தின் அளவு Q எடுக்கட்டும், ரைட். ஓகே. இந்த கேள்வியை செஞ்சு பார்ப்போம். இப்போ என்ன சொல்றான் என்றால், ஒரு செம்பு இருக்குது. செம்புன்னா அந்த செப்பு கம்பியை யூசி, ரைட். ஒரு செப்பு கம்பியை யோசி. இந்த செப்பு கம்பியில வந்து 30 பாகை சி அதனுடைய ஆரம்ப வெப்பநிலை, ரைட். ஆரம்ப வெப்பநிலை 30 பாகை சி. நான் இதை θ1 என்று குறிக்கிறேன், ரைட். θ1 30 பாகை சி என்று குறிக்கிறேன், ரைட். θ1 = 30 பாகை சி அதனுடைய ஆரம்ப வெப்பநிலை, ரைட். ஓகே. திணிவு சொல்லியாச்சு m = 2 கிலோகிராம். திணிவு சொல்லியாச்சு m = 2 கிலோகிராம், ரைட். ஓகே. வெப்பத்தின் அளவு Q சொல்லி போட்டான் எவ்வளவு? 20,000 ஜூல். 20,000 ஜூல் வந்து வெப்பத்தின் அளவு, ரைட். தன்வெப்ப கொள்ளளவும் கேள்வியிலே கிடக்கு 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை சி. இப்போ உன்னை கேட்கப்பட்ட கேள்வி, அந்த வெப்பநிலை டிஃபரன்ஸ்ல இறுதி வெப்பநிலை என்ன? ஆரம்ப வெப்பநிலை என்னன்னு தெரியும். எவ்வளவுக்கு அது அந்த கடைசி நேரத்தில் அந்த வெப்பம் எவ்வளவு வெப்பத்தை கொடுத்தா இவ்வளவு இறுதி வெப்பநிலை என்னவா இருக்க மாட்டது கேள்வி, ரைட். நாங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், ரைட். Q = mc θன்றது ஃபார்முலா, ரைட். ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். இப்போ கொடுக்க போற சக்தியினுடைய அளவு 20,000 ஜூல், ரைட். 20,000 ஜூல். ஓகே. 20,000 இங்கால போடுவேன், ரைட். அங்கால திணிவு வந்து 2 கிலோகிராம் திணிவு, ரைட். அப்போ இங்கே போட போகிறோம் 2 கிலோகிராம் திணிவு இன்டூ வெப்ப கொள்ளளவு. தன்வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1
பாகை சி -1 ரைட். ஓகே இன்டூ நான் இந்த டீட்டாவை டீட்டாண்டே வைக்கிறேன். வச்சு நான் டீட்டாவை முதல்ல எடுத்து போட்டு அப்புறம் இறுதி வெப்பநிலை ஈஸியாக காணலாம் ரைட். இப்போ டீட்டாவை முதல்ல கண்டுபிடிக்கும், வெப்பநிலை வித்தியாசம் என்னன்றதை கண்டுபிடிக்கும் ரைட். டீட்டா கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் ரைட். 20,000 மேலே இருக்க போகுது, கீழே வந்து 2 தர 400 இருக்க போகுது ரைட். இதுதான் எவ்வளவும் பாகை சி என்று வரும் டீட்டாவின் பெருமானம் ரைட். வெப்பநிலை வித்தியாசம் வந்து இப்படி இருக்க வேணும் ரைட். 20,000 இங்கால இருக்குது, அங்கால 2 தரம் 400 இருக்குது என்றால் 800 வரும் ரைட். இதனை சுருக்கைக்குள்ள இந்த 2 சைவரையும் இந்த 2 சைவரையும் விடுவாய் ரைட். இங்க சுருக்கைக்குள்ள நீ உனக்கு இங்க 4 வெட்டி இங்க 50 என்று போடுவாய். 50 2ஆல விரிச்சு டீட்டாவினுடைய பெருமானத்தை நீ 25 பாகை சி என்று போடுவாய். இது வெப்பநிலைக்குள்ள வித்தியாசம் தான் 25 பாகை சி ரைட். டீட்டாவை சமன்பாடுபடி Q = mg டீட்டா சமன்பாடுபடி போட்டு நீ எடுத்த வெப்பநிலைக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 25 பாகை சி. அவன் ஆரம்பத்துல வெப்பநிலை சொல்லி போட்டார், கேள்வியில சொல்லி போட்டார் 30 பாகை சி ரைட். அப்ப இறுதியில வெப்பத்தை கொடுத்த நீங்களோ, நீ செம்புக்கு 20,000 வெப்பத்தை கொடுத்த நீங்க வெப்பத்தை கொடுத்த செம்பின் வெப்பநிலை கூடுமோ குறையும்? வெப்பத்தை வந்து செப்பு கம்பிக்கு கொடுத்தால் செப்பு கம்பியினுடைய வெப்பநிலை கூடும் தானே. அப்ப ஆரம்பத்துல அது 30ல இருந்தது, இப்ப டிஃபரன்ஸ் 25 நாள் கடைசியா எவ்வளவு வர வேணும்? அப்ப இறுதி வெப்பநிலை சமன் ஆரம்பத்துல 30 பாகை சி இருந்தது, வெப்பநிலை வந்து டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சா 25 பாகை சி ரைட். இதை என்ன ஆட் பண்ணால் இறுதி நேரத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலை 55 பாகை சி. அப்ப இறுதி வெப்பநிலை 55 பாகை சி என்ற விஷயத்துக்கு சொன்னால் சரி. சில லாஜிக்கலா திங்க் பண்ண வேண்டிய நிலைகள் இங்கே இருக்குது. என்ன கேட்டி என்றால் செப்பு கம்பிக்கு வெப்பத்தை 20,000 ஜூல் வெப்பத்தை வழங்குறபடியால செப்பு கம்பிக்கு நான் ஹீட் பண்ணினால் செப்பு கம்பியினுடைய வெப்பநிலை கூடுமன்றது ஒரு லாஜிக்கல் திங்கிங். அந்த இடத்துல அந்த பாயிண்ட் நீ திங்க் பண்ணானிக்கு இந்த கணக்கு உடைக்கலாம் ரைட். அப்ப கிளியர் எடுத்து வச்சுக்கொள். 30 பாகை சி ஆரம்ப வெப்பநிலை, 25 பாகை சி தான் வெப்பநிலையில் ஏற்பட்ட வித்தியாசம். அப்ப 30 பாகை சி 25 பாகை சியும் சேர்ந்து கடைசியா 55 பாகை சி தான் கடைசி நேரத்தில் செப்பு கம்பியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை 55 பாகை சி கொடுக்கும் ரைட். இந்த விட இருக்க சரி ஒன்று செக் பண்ணி பார்ப்போம். புக்கில் உள்ள விட சரி ஒன்று 55 பாகை சி வந்தது, சரி ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் ரைட். செம்பின் இறுதி வெப்பநிலை 55 பாகை சி என்று போட்டுக்கிறது ரைட். இதான் கண்டுபிடிக்கிறதுக்கான சரியான முறை. நான் சொல்லி அதே முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரைட். அப்போ 30 பாகை சி ஆரம்ப வெப்பநிலை, அந்த டிஃபரன்ஸ் சமன்பாட்டை போட்டு நான் யூஸ் பண்ணிக்கல. டீட்டாவினுடைய வேல்யூ 25 டிகிரி வந்து 25 பாகை சி வந்திருக்குது ரைட். 30 பாகை சி ஆரம்ப வெப்பநிலை, வெப்பத்தை கொடுத்தபடியா செம்பினுடைய வெப்பநிலை கூடும், ஆகவே 25 பாகை சி ஆட் பண்ண வேணும். 2 செய்து மொத்தம் 55 பாகை சி ரைட். சிம்பிளான ஒரு கணக்கு. அந்த இடத்துல அந்த லாஜிக்கல் திங்கிங் வரணும். நான் செப்பு கம்பிக்கு வெப்பத்தை கொடுத்தால் செப்பு கம்பியுடைய வெப்பநிலை கூடுமன்ற லாஜிக்கல் திங்கிங் வந்தால் தான் இந்த கேள்வியில நீ இதை ஆட் பண்ண வேணும் என்ற விஷயம் உனக்கு வரும். சில வேளை அது வெப்பம் இழக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலையும் கேள்வி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு இரும்பு பொருள் ஒன்று நான் வெப்பமாக்கி போட்டு அதை கொண்டு தண்ணிக்க போகிறேன் என்றால் அங்க இரும்பு கம்பியினுடைய வெப்பம் இழக்கப்படும், ஆகவே மைனஸ் பண்ண வேணும். அப்படியான கேள்விகளும் வரலாம் எக்ஸாம். அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்போர்ட் லாஜிக் டிசைட் பண்ணணும், இது வெப்பநிலை கூடுமா குறையுமா. வெப்பத்தை கொடுத்தா வெப்பம் கூடும், வெப்பத்தை வேண்டினா வெப்பம் குறையும். சில பொருட்கள் வெப்பத்தை வாங்கும். உதாரணத்துக்கு இரும்பு பொருளை கொண்டு போய் நான் தண்ணிக்க போட்டேன்னா தண்ணி வந்து வெப்பத்தை வாங்கி சூடாகும். உதாரணத்துக்கு நீ தேத்தண்ணி உடிக்கைகள் வீடுகளில் தேத்தண்ணி உடிக்கைக்குள்ள வந்து தேத்தண்ணி சூடாக கிடக்கண்டால் என்ன செய்வேன்? ஒரு குளிர் தண்ணிக்குள்ள கொண்டு தேத்தண்ணி ஜக்க வைப்பாய். அப்ப தேத்தண்ணிக்கு இருக்கிற சூடு முழுக்க அந்த குளிர் தண்ணி வேண்டி போடும். அப்ப தேத்தண்ணி டக்கண்டா ஆறிட்டு ரைட். அப்படி அதை என்ன சூட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது. அப்ப அந்த மாதிரி வேலைகள் செய்யக்குள்ள வெப்பம் இழக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் நீ மைனஸ் பண்ண வேணும், வெப்பத்தை கொடுக்குற சந்தர்ப்பத்தில் நீ ஆட் பண்ண வேணும். அது ஒரு சின்ன லாஜிக்கல் திங்கிங் ரைட். அந்த இடத்துல நீ டிசைட் பண்ண வேணும் ரைட். ஓகே, இப்போ நாங்கள் கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று பார்ப்போம். இது கொஞ்சம் சிக்கலான கேள்வி, நிறைய பேர் இடர்படுகிற ஒரு கேள்வி ரைட். ஓகே பார்ப்போம். உதாரணம் 4 ரைட். 1 கிலோகிராம் நீர் ஒரு செம்பு பாத்திரத்தில் இடப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் நீர் ஒரு செம்பு பாத்திரத்தில் இடப்படும் ரைட். ஓகே, நாங்கள் படத்தை உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஒரு செப்பு பாத்திரத்தில் ரைட் 1 கிலோகிராம் தண்ணியை விட்டுருக்கிறாரா. அப்போ தண்ணியினுடைய மேஸ் 1 kg ரைட். 1 கிலோகிராம் தண்ணி எடுத்து ஒரு செப்பு பாத்திரத்தில் விட்டுருக்கிறார் ரைட். நீரை கொண்ட பாத்திரத்தின் திணிவு, நீரை கொண்ட மொத்த பாத்திரத்தின் திணிவு 1.6 kg ரைட். மொத்த திணிவு, மொத்தமாக இருக்கிற திணிவு வந்து 1.6 kg ரைட். ஓகே, நீரின் வெப்பநிலை 25 பாகை சி. பாத்திரத்தில் உள்ள நீரை கொதிக்கும் வரைக்கும் வெப்பமாக தேவையான வெப்பத்தின் அளவை காண் ரைட். பார்வடிவ 1 கிலோ நீர் ஒரு செப்பு பாத்திரத்தில் இடப்பட்டுள்ளது. நீரை கொண்ட பாத்திரத்தின் திணிவு 1.6 கிலோகிராம். நீரின் வெப்பநிலை வந்து 25 பாகை சியில் இருக்குது ரைட். ஓகே, பாத்திரத்தில் உள்ள நீரை கொதிக்கும் வரைக்கும் வெப்பமாக்க வேண்டாம், 100 பாகை சி வரைக்கும் வெப்பம். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற வெப்பநிலை 25 பாகை சி
ரைட். அவர் வந்து எங்கே வரையும் வெப்பம் வாங்கணும்னா 100 பாகை வரைக்கும். ஏன்னா கொதிக்கிற நிலையான தண்ணியின் கொதிக்கிற நிலையானது 100 பாகை தெரிய வேணும். அது கீழில் அவன் கொதிக்கிற நிலையான சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அது அந்த இடத்துல யோசிக்கணும். அது 100 பாகை வரைக்கும் கொதிக்க வைக்கப்பட போகுது. ரைட். ஓகே. அப்படி இருந்தால் இந்த செம்பினுடைய நீரின் தன்பொருளவு சொல்லியாச்சு, செம்பின தன்பொருள் சொல்லியாச்சு. ரைட். இப்போ உனக்கு மொத்த வெப்ப சக்தி தேவையான வெப்ப சக்தியை காண்றாய். அப்போ Q சமன் MC சமன்பாடு யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ரைட். நீருக்கும் யூஸ் பண்ண போகிறாய், செப்பு பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ண போகிறாய். ரெண்டுக்கும் நீரின் வெப்பநிலையை காண போகிறேன். என்ன ரெண்டுமே சுடத்தானே போகும். இதில் வச்சு நீ ஹீட் பண்ணுறான்னு சொன்னால் முதலாவது செப்பு பாத்திரம் சுடும். ரைட். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தண்ணியும் சுடும். செப்பு பாத்திரத்திலேருந்து தண்ணி வந்து சூட வேண்டும். ரைட். இப்படி நீ இப்போ செப்பு பாத்திரத்துக்குள்ள தண்ணியை விட்டுட்டு ரைட் நீ வெளியிலேருந்து ஹீட்டை கொடுக்குறான்னு சொன்னால் இங்கேருந்து நீ ஹீட்டை கொடுக்குறான்னு சொன்னால் அந்த ஹீட்டை முதல் செப்பு பாத்திரம் வாங்கி தான் சூடாகும். அதுக்கப்புறம் செப்பு பாத்திரம் தன்னிட இருக்கிற சூட்டை கொண்டு போய் தண்ணிக்கு கொடுக்கும். அதனால தண்ணி கொதிக்கும். இப்போ கேத்தில் தண்ணி வைக்கலாம் யோசிப்பார். முதல்ல கேத்தில் தான் சுடும். அடுப்புல இருந்து வர வெப்பத்தை கேத்தில் வாங்கி அது தான் சுட்டு கொண்டு தண்டை சூட்டை தான் தண்ணிக்கு கொடுத்து தண்ணியை சூடாகும். ரைட். அப்படிதான் உண்மையாக நடக்கும். அப்போ அதை நீ சரியா புரிஞ்சுக்கணும் தெரியும். அப்போ கியூட்டை எங்கேருந்து கொடுக்குற வெப்பத்தை முதல் செப்பு பாத்திரம் வாங்கி அதுதான் தண்ணி கொடுக்க போது. ஆகவே ரெண்டுக்கும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி போட ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டால் சரி. சிம்பிளான லோஜிக். ரைட். ஓகே. இப்போ நீ என்ன செய்ய போற செப்பு பாத்திரத்துக்கு Q சமன் MC போடும். ரைட். செப்பு பாத்திரத்துக்கு Q சமன் MC போட்டால் ரைட். ஓகே. செப்பு பாத்திரம் வாங்கின வெப்பத்தின் அளவு பண்ணோம்னா Q சமன் M. செப்பு பாத்திரத்தின திணிவு. ரைட். உனக்கு தெரியும் 1 கிலோ நீர் என்று சொல்லி போட்டேன். ரைட். நீர் வந்து 1 கிலோ. ரைட். அடுத்த வசனம் சொல்லி போட்டா நீரை கொண்ட பாத்திரத்தின் திணிவு 1.6 கிலோ. அப்ப செப்பு பாத்திரத்தின் திணிவு எவ்வளவு? 1.6ல இருந்து நீரின் திணிவு கிடைச்சால் செப்பு பாத்திரத்தின் திணிவு வரும். அப்ப என்ன 600 கிராம். அப்ப 600 1000 கிலோ. 600 கிராம் 600 1000 கிலோவில் சாய்க்கிறேன். ரைட். ஓகே. அடுத்தது செப்பு பாத்திரத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு? 400. ரைட். ஓகே. 400. வெப்பநிலை டிஃபரன்ஸ் எவ்வளவு? 25 பாகையில இருந்து 100 பாகை கண்டால் 75 பாகை. அது டிஃபரன்ஸ், செப்பு பாத்திரத்துக்கான டிஃபரன்ஸ். ரைட். ஓகே. இதனை சுருக்கி எடுத்து உனக்கு கிடைக்கும் இங்க ரெண்டு கேன்சல் பண்ணுவாய். ரைட். இங்க 10 கேன்சல் பண்ணி இங்க 40 எடுப்பாய். இருநூற்றி 40 × 75 ஜூல் அண்டுனா கிடைக்கும். ரைட். நான் அப்படியே வச்சிரு. நான் சுருக்கி எடுக்க கடைசியாக முடிக்கல அதை நாங்கள் கூட்டலாம். ரைட். Q செப்பு கம்பிக்கான வெப்ப சக்தி வந்து 240 × 75. நாங்கள் பிறகு அதை முடிக்கக்குள்ள பார்ப்போம். ரைட். ஓகே. அடுத்தது இந்த தண்ணியினுடைய வெப்பநிலையை காணும். ரைட். தண்ணியும் சுடத்தான தண்ணி நீரினுடைய வெப்பநிலை காணுறது நான் எங்களை போகிறேன். நீருக்கு Q சமன் MC அப்ளை பண்ண. ரைட். ஓகே. நீரின் வெப்பநிலை வேணுமெண்டா நீரினுடைய திணிவு எனக்கு தெரியும் 1 கிலோ. அப்போ 1 தர நீரின் அதன்போது 4200 சொல்லி தெரியும். அப்போ நீரின் வெப்பநிலை வித்தியாசம் தெரியும் 75 சொல்லி. ரைட். ஓகே. அப்போ இதை கண்டுபிடிக்கணும் கிடைக்கும் 4200 தர 75. நான் அப்படியே வைக்கிறேன் ஒரு தேவைக்காக. ரைட். ஜூல். இது வந்து நீருக்கு. ரைட். இப்போ மொத்த நீருக்கும் மொத்தத்தின் அளவு தானே தேவையான வெப்பத்தின் மொத்த அளவு தானே. அப்போ Q இந்த செப்பு கம்பியில் வந்த வெப்பத்தையும் இந்த வெப்பத்தையும் கூட்டினா சரி. அப்போ மொத்த வெப்பத்தின் அளவு சமன் 240 தர 75 ரைட் பிளஸ் 4200 தர 75. ரைட். இதுக்கு இருந்து நான் ஒரு 75 வெளியில் எடுத்தால் ரைட் எனக்கு 240 பிளஸ் 4200 கிடைக்கும். இது நீங்கள் சுருக்கி போட்டாலும் சரி இப்படியே போட்டாலும் சரி அவ்வளவும் ஜூலில் கிடைக்கும். ரைட். உள்ள ரெண்டையும் கூட்டி போட்டு அப்போ 75 தர 4440 அவ்வளவு ஜூல் அண்டு விட வரும். ரைட். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. அப்போ 75 தரம் 4440 ஜூல் அதை பெருக்கி போட்டு ஆன்சரை கொடுத்தீங்கன்னா சரி. இதுதான் இந்த காண்றதுக்கான முறை. சரியான லாஜிக் விளங்கிக் கொள்ளணும். இந்த பாத்திரத்தில் வந்து நீர் இருக்கிறபடியால் செப்பு பாத்திரம் சூடாகும், பாத்திரத்தில் உள்ள நீரும் சூடாகும். அப்போ பாத்திரத்தில் உள்ள சூடை வந்து நீர் வாங்கிக் கொள்ளும். அதனால 2 பாத்திரத்தின் வெப்பத்தையும் கூட்ட வேண்டும். ரைட். ஓகே. இதுவரை நாங்கள் இணைஞ்சிருந்தோம். இந்த வெப்பம் தொடர்பான பகுதி, வெப்பத்தில் இருக்கிற கால்குலேஷன், அதில் இருக்கிற கணக்குகள் பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.